சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரோம். அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா குரு பயிற்சி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த குரு பயிற்சி யாருக்கு நன்மை செய்ய போகிறது, யாருக்கெல்லாம் வாழ்க்கையில முன்னேற்றத்தை தரப்போகிறது, யாருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டியன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு. பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா சனிப்பயிற்சி கண்டதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். சனிப்பயிற்சி அப்படின்னு. ஆனா குரு பயிற்சின்னு எல்லாரும் ரொம்ப கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவாங்க. குரு லைஃப்ல வந்துட்டாருன்னா ரொம்ப அடிக்க மாட்டாரு, கொஞ்சம் தான் அடிப்பாரு, ஆனா வலிக்காத மாதிரி அடிப்பாரு, நல்லது செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பயிற்சியானது எப்படிப்பட்டதாக இருக்கு? பொதுவாகவே பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி நவ கிரகங்கள்ல 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதுல 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள், ராகும் கேதுவும் நிழல் கிரகங்கள். ஸோ மற்ற 7 கிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா மிக ஒரு தூய்மையான சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரு பகவான். ஸோ நீங்க சொன்ன மாதிரி சனி பகவான் பயிற்சியான பதட்டமும் பயமும் வந்துடும். இதுல ராகுகேது பயிற்சி வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கமே வந்துடும். ஆனா குரு பயிற்சி மட்டும் வருதுன்னா எல்லா ராசி என்பர்களுமே எப்பப்பா குரு பயிற்சி ஆவாரு, எப்பதான் என் லைஃப்ல ஒரு மாற்றம் வரும்னு நினைக்கும் போது இந்த குரு எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் குரு பயிற்சியை வெல்கம் பண்ணுவாங்க. அப்ப இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா ஸ்தான பலத்தம் அப்படின்னா, ஸ்தான பலம்னா அவர் எந்த இடத்துல அமர்றாரோ அது ஸ்தானம் அப்படின்னு. அந்த ஸ்தானத்தை விட அவருடைய பார்க்கும் பார்வைக்கு மரியாதை. அவர் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் இந்த 2026 ஜூன் மாசத்துல ஸ்டார்டிங்ல 2ஆம் தேதி என்ன பண்றாரு, மிதுனத்திலிருந்து கடகராசிக்குள்ள வர்றாரு. அவர் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ராசிக்குள்ள போவாரு. சில நேரங்களில் அதிசாரமா முன்னாடி போவாரு, சில நேரங்களில் வக்ரமாய் பின்னாடி வருவாருன்னாலும் ஆனா அந்த ஒரு வருடத்துக்கு ஒருக்கே அவருடைய நகர்வு அப்படிங்கிறத குரு பயிற்சின்னு சொல்லுவோம். அப்ப இந்த குரு பயிற்சி ஆனது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது குரு பகவான் நம்மளுடைய கடகராசியில் தான் என்ன பண்றாரு, உச்சம் அடைகிறார். அப்ப உச்சம்னா வில் பவர் அப்படின்னு சொல்லுவோம். தனக்குன்னு ஒரு பிடிச்ச வீடு, தனக்கு ரொம்ப பிடிச்ச வீட்டுல உட்கார்ந்து அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பார்வையிலே ஒரு என்ன சொல்ற ஒரு மிகப்பெரிய வில் பவரோட பார்க்கும்போது என்னென்னலாம் கிடைக்கலன்னு நினைக்காங்களோ, எது எது முடியலன்னு நினைக்காங்களோ அதெல்லாம் முடித்து கொடுத்து வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுத்து பொருளாதாரத்துல வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல்பாடுகளை தன்னுடைய பார்வை மூலமாக குரு பகவான் நம்மளுடைய 12 ராசினியர்களுக்குமே பலவிதமான அற்புதங்களை தரக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு கிடைக்க போதுதான் இந்த குரு பயிற்சி. ஓகே. சோ இந்த குரு பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகள்ல நான் குறிப்பிட்ட ஒரு கேள்விகள் மட்டும் உங்ககிட்ட முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த ஒரு குரு பயிற்சினால பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசினருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு, ஜாக்பாட்டே இவங்களுக்கு தான்ப்பா அப்படின்னா யாருக்கெல்லாம் சொல்லுவீங்க? இந்த ஜாக்பாட் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிடுவோம்னா பொருளாதாரம் தான் மிகப்பெரிய ஜாக்பாட். ஆமா, எனக்கு பணம் கிடைச்சா நான் சந்தோஷமாயிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசை. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிக்கு ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போறார். அப்போ தனஸ்தானத்திலிருந்து வெளியேறார். ஆட்டோமேட்டிக்காக ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் உண்டு அப்படிங்கிறது கணக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ ஆட்டோமேட்டிக்கா துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட். 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட். எனக்கு காசு இல்லைங்கிற நிலைமை துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களை குரு பகவான் கொடுக்க மாட்டார். அதுக்கு அடுத்தபடியாக பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி அப்படின்னா தனுசு ராசி. தனுசு ராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய அற்புதமான பார்வை 2ஆம் இடத்துல விழுறதுனால இவங்களுக்கு பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றம் முன்னேற்றம் உறுதியா உண்டு அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய ராசி அப்படின்னா கும்பராசி. கும்பராசினா பாத்தீங்கன்னா குழப்பமான மனநிலையில இருக்காங்க, என்ன வாழ்றோனே தெரியாத மனநிலையில வாழ்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பணத்தை பத்தி கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய ஏற்றம் மாற்றம் பார்வையின் மூலமாக, அதாவது 9ஆம் பார்வை மூலமாக கும்பராசிக்கு உறுதியாக ஜாக்பாட் உண்டு. ஓகே. அப்ப இந்த 4 ராசிகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் ஜாக்பாட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத்தனை நாள் எல்லார்கிட்டையும் கையை கட்டி நின்று வேலை பார்த்துட்டேன், இதுக்கப்புறமாவது எனக்கு ஒரு சொந்த தொழில் அமையுமா, ஒரு ஓன் பிசினஸ் என்னால பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு சொந்த தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு எந்தெந்த ராசிகளா இருக்கு? அதாவது நீங்க சொன்ன மாதிரி வேலை பார்க்கறத ஒரு மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டாலும் நானும் ஒரு சொந்த தொழில் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோடைய எண்ணமா இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட எண்ணத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ராசியில குரு பகவானுடைய பார்வையில ஃபர்ஸ்ட் பெஸ்டா வர்றது நம்முடைய
மேசராசி அன்பர்கள். இந்த மேசராசி அன்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருட காலமாக அவங்க வேலையிலையும் பிரச்சனை, அவங்க சொந்த தொழிலையும் பிரச்சனை தான் இருந்துச்சு. ஸோ அந்த நிலையை மாற்றி குரு பகவான் தன்னுடைய அற்புதமான பார்வை மூலமாக இவங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு தொழிலில் மாபெரும் வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய மேசராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேச ராசிக்கு அடுத்தபடியாக யாருக்கு வருதுன்னா நம்முடைய ரிஷபராசிக்கு ஒரு மாபெரும் வெற்றி. ரிஷபராசிக்கு தொழிலையும் வெற்றி, பொருளாதாரத்திலும் வெற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில தான் குரு பயிற்சி இருக்க போது. அப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு சொந்தமா தொழிலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே போல மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வட்டம் தான் புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் மாபெரும் லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புலாம் நம்முடைய குரு பகவான் அற்புதமாக தன்னுடைய 10ஆம் இடத்தை, அதாவது மீன ராசியை குரு பகவான் 9ஆம் பார்வை மூலமா பார்க்கறதுனால உறுதியாக அவர்களும் தொழிலில் மாபெரும் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஸ்தான பலம் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல அடுத்த ஸ்டெப்புக்கு நானும் கொஞ்சம் தொழில் தொடங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுமே தொழிலில் ஒரு வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ இவ்வளவு பேருக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா தொழில வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக சார், சொந்த வீடு, சொந்த நிலம், சொத்து அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் ஒரு கனவாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த குரு பயிற்சி மூலமாக யாருக்கெல்லாம் சொந்த வீடு அமையும், அட்லீஸ்ட் ஒரு கால் கிரவுண்ட் இடமாவது வாங்கிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? அதாவது பொதுவாகவே மேச ராசி அன்பர்களுக்கு நம்மளுடைய குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போறார். தன்னுடைய லட்சிய இலக்காக வச்சிருக்கிற மேச ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு. சொந்த வீடு வாங்குறது, சொந்த வீடு கட்டுறது, சொந்தமா ஒரு இடம் வாங்கக்கூடிய அமைப்புலாம் மேச ராசிக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்டா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பலவிதமான சிரமங்கள், பலவிதமான போராட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில சந்தித்து பல சொத்துக்களை இழந்த சிம்ம ராசிக்காரங்க இனிமே தான் சுயமாக தன்னுடைய உழைப்பின் மூலமாக நல்ல ஒரு நிலையான ஒரு சொத்து வாங்கக்கூடிய அமைப்புல நம்முடைய குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக கொடுக்க போறார். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு சொந்த வீடு, சொந்த இடம், சொந்த மனை வாங்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் சூப்பராக கொடுக்குறார். ஓகே. சோ இவங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ரொம்ப சிறப்பாக சொந்த வீடு அமையும். அதே மாதிரி நிறைய பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இளம் காதலர்கள், அவங்களுடைய காதல் தான் கை கூடுமா? குறிப்பாக எந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் காதல் கை கூடும்? அதாவது காதல் அப்படின்னாலே நம்ம பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராசி ரொம்ப சிக்கி தவிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டம் காதல் கைகூடுவதற்கான ஒரு சிறப்பான ராசி. நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைச்சிச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய இதில் ஃபர்ஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ராசி கடக ராசி. ஏன்னா இவங்களாம் யாராச்சும் ஒரு உண்மையான காதல் கிடைச்சிடாதா, நம்ம உண்மையிலேயே யாராச்சும் நேசிச்சிட மாட்டாங்களான்னு சொல்லி அந்த அன்புக்காக ஒரு தன்னைத்தானே மெழுகுத்தி மாதிரி தியாகம் செய்யக்கூடியவங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு காதலில் மாபெரும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக கன்னிராசிக்காரங்க. இந்த கன்னிராசின்னு சொல்லிட்டாலே எல்லாருமே சொல்லிடுவோம் பொதுவாகவே, உங்களுக்கு என்னையா நீ கன்னிராசி, உனக்கு என்ன லவ் 1 2 போய்கிட்டே இருக்குமாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு லவ் 1 2 கிடையாதுங்க, நிறைய போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஒருத்தவங்கள தான் லவ் பண்ணுவாங்க, இவங்களை நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க, அது இயல்பு. ஆனா இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச காதல் வெற்றி பெறுமா அப்படின்னா இந்த குரு பயிற்சி காலங்களில் கன்னிராசி என்பவர்களுக்கு உறுதியாக தனக்கு மனதுக்கு பிடித்தமான உண்மையான உறவை, உண்மையான காதலனை, காதலியை திருமணம் முடிச்சு சந்தோஷமா இருக்கக்கூடிய ராசியில கன்னி ராசி 1ங்கிறத எழுதி கொடுத்துடலாம். அதுக்கு அடுத்தபடியா ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விருச்சக ராசிக்காரங்க. இவங்களாம் விருச்சக ராசிக்காரங்களாம் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதலனாவோ ஒரு காதலியாவோ ஒருத்தவங்க கிடைக்குன்னா அது மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு என்ன சொன்னா ஒரு இறைவன் கொடுத்த கிஃப்ட் தான். ஆனா இவங்க அவங்க ஒரு மற்றவங்ககிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பழகுவாங்க. இவங்ககிட்ட பழகிற எல்லாருமே ஒரு போலியாக தான் நடிச்சிருப்பாங்க. அந்த இதெல்லாம் இல்லாமல் உண்மையான காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு விருச்சக ராசி என்பவர்களுக்கு குருவான் அற்புதமாக கொடுக்க போற. காதலில் வெற்றி கடகராசி, கன்னிராசி, விருச்சக ராசின்னு அக்யூரேட்டா சொல்லலாம். கண்டிப்பாக. இதுல காதல்னு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பிரிந்திருந்த ஒரு கணவன் மனைவிகள் அவங்க எல்லாம் வந்துட்டு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? கண்டிப்பாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த கலியுகத்தில் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது வந்து ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது. எடுத்தவங்க கவுத்தலும் முடிவெடுத்து உடனே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க, உடனே டைவர்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வந்துடுது. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எவ்வளோ தான் சார் விட்டு கொடுப்பேன், நான் அடி மேலே அடி வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியில் ரிஷப ராசி ஃபர்ஸ்ட். அவங்க வந்து ஒரு 3-4 வருட காலங்களாக தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தியாகத்தையும் செஞ்சுட்டாங்க. தன்னுடைய பார்ட்னருக்காண்டி போராடி பார்த்தாங்க, முடியலை. இப்போ அந்த போராட்டத்துக்கு முடிஞ்ச அளவு அந்த அன்பு கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா உறுதியாக அவங்களுக்கு
இந்த காலகட்டங்களில் தன்னுடைய கணவர் தன்னை புரிந்து கொண்டு தன்னுடைய மனைவி தன்னை நேசிக்கக்கூடிய அளவுக்கு அவங்க லைஃப்பில் ஒரு பெஸ்ட் ஒரு லைஃப் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க லைஃப் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்குமே பிரியக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய உறவு கூட ஒன்றிணைத்து ஒரு ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை மீண்டும் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டக சனியில் உள்ள நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க. ஸோ கன்னிராசி அன்பர்களுக்குமே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை ஒரு முற்றுப்புள்ளி வரும். இவங்களுக்கு தன்னுடைய கணவர் புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியம், மனைவி புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இனிமேல் தான் நடக்க போகுது. ஸோ பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தவங்க பேசிக்கிற மாட்டாங்க. விட்டு கொடுத்து போகணும்னு மனசு சொல்லும், விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு பிடிவாதம் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிராஸ் ஆகி இப்போ பிரிவை சந்திச்சுக்கிருப்பாங்க. ஸோ இவங்க மீண்டும் இணைவதற்கான ஒரு பாக்கியத்தை குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறான்றத தெளிவாக சொல்லலாம். அதுக்கடுத்து மகர ராசிக்கு ஏற்கனவே 7.5 வருஷத்தில் பல ஏமாற்றம் வந்துருச்சு, பல போராட்டம் வந்துருச்சு. இந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு காலமாக இவங்க கணவன் மனைவி ஒற்றுமையாகி ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக இருக்குது. கண்டிப்பாக. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா திருமணம் முடிஞ்சாச்சு, காதல் முடிஞ்சாச்சு, எல்லாம் முடிஞ்சாச்சு, குழந்தை பாக்கியம் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. கோயிலா போறாங்க, ஒரு விடுவு காலம் வரலையே, நாங்களும் என்னென்னமோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பாக்குறோம், ஒன்னும் நடக்கலையே. இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் பெறக்கூடிய ராசிகள்லாம் எது சார்? இயற்கையாகவே பாத்தீங்கன்னா இப்போ உள்ள குரு பயிற்சி காலங்கள் பொதுவாக எல்லா ராசிக்காரங்களும் இயற்கையா நிறைய ராசிக்காரங்க குழந்தை பத்துக்கு இருக்காங்க, அது வேற விஷயம். இந்த குரு பயிற்சி காலங்களில் குரு 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ராசிகளான கடக ராசி, கன்னி ராசி மற்றும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மகர ராசி என்பவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதில் விருச்சக ராசி நம்ம சேர்த்துக்கலாம். விருச்சக ராசி என்பவர்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை அற்புதமாக இருக்குது. சரியான முறையில் ஒரு ஒற்றுமையாகி இவங்க விட்டு கொடுத்து போனாங்கன்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க தேவையில்ல, குழந்தை பாக்கியம் இறைவனுடைய அருளாலும் அவங்களுடைய ஒற்றுமையாலும் உறுதியாக கிடைக்கும். ஓகே, ட்ரீட்மெண்ட் போய் தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ராசிகள் ஏதாவது இருக்காங்களா? அது சுயஜாதத்தை வச்சு தான் ஃபுல்லாமே எடுக்க முடியும். ஸோ இது ஓரலாக வேணா சொல்லலாம். ஆனால் இவங்களாம் ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் எடுக்கணுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் மெனக்கிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மேச ராசிக்காரங்க கொஞ்சம் மெனக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும். அதுக்கடுத்து மிதுன ராசிக்காரங்க கொஞ்சம் அந்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு, மருத்துவம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இறைவன் அருளாலும் அவங்களுடைய மெடிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தாலும் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. இப்ப இந்த குரு பயிற்சியை பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் பயிற்சி ஆகிறார். ஒரு 5 மாதம் கடகத்துல இருப்பார். அதுக்கப்புறம் அதிசார பயிற்சி அடைந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போவார். சோ அப்படி சிம்மத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த நீங்க சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பா மாறுங்க. ஏன்னா அதிசாரமா சென்றார்னா அவருடைய பார்வை பலன் மாறிடும். சோ யார் யாருக்கெல்லாம் பொருளாதாரம் வருஞ்சோன்னா அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும். யார் யாருக்கெல்லாம் இப்ப சந்தோஷம் இருக்குன்னு அவங்களும் பொருளாதாரம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரொட்டேஷன் தான். இந்த வட்டம் அவர் என்ன பண்ண போறாரு, அதான் சொன்ன ஆரம்பத்திலே உனக்கு எது இல்லைன்னு நினைக்கிறியோ அதை கொடுத்துருவேன், எது கிடைக்கலன்னையோ அதை கிடைச்சி வச்சிருவேன் அப்படிங்கிறத 2 பங்காக பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை குரு பகவான் தொட்ட சூப்பரா சேர்ப்பார். கண்டிப்பாக சார். குரு பயிற்சி அப்படின்ற பொன்னன் அப்படின்னு சொல்லுவாங்க, தங்கத்துக்கு அதிபதி. இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள்ல தங்கத்தினுடைய விலை ஏதாவது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா கடகராசிக்குள்ள இருக்கும்போது கொஞ்சம் தங்கத்துடைய விலை கொஞ்சம் கூடும். அவர் சிம்மத்துக்குள்ள போனப்போ ஆட்டோமேட்டிக்கா தங்கத்துடைய விலைகள் கொஞ்சம் குறைந்து மக்கள் எல்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கு சூப்பரா இருக்கும். சொல்லும் போதே கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு நம்புவோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைப்பாங்க, வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைப்பாங்க. இந்த குரு பயிற்சியானது யாருக்கெல்லாம் இடமாற்றத்தை தரப்போகுது, குறிப்பாக வெளிநாடு யோகம் யாருக்கு கிடைக்கும்? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலையில நிறைய பிரச்சனைகள், நிறைய மன அழுத்தங்கள், வீட்லயும் சரி வெளியும் சரி தனக்கான மரியாதை கிடைக்கல, நிம்மதியா தூங்க கூட முடியல அப்படிங்கிற நிலைமையில ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாருன்னா மேசராசிக்காரங்க. மேசராசிக்காரங்க படுற பாடு சொல்ல முடியாது, சொல்லி நிறைய பிரச்சனைகள், அவங்க படுற கஷ்டத்துடைய அளவை சொல்ல முடியாத அளவு கஷ்டப்படுறாங்க. சனி பயிற்சி வேற. ஆமா, சனி பகவான் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலம் பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் இருக்கிற இடத்த விட்டு வேற இடத்துக்கு நல்ல ஒரு பதவி உயர்வோடு ஒரு நல்ல ஒரு இடமாற்றத்துடன் சொல்லக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா மேசராசி. மேசராசிக்காரங்க இவங்க சுய ஜாதகத்துல ராகுவோடைய ஆதிக்கம் நல்லா இருந்துச்சுன்னா கட்டாயமாக வெளிநாட்டில் போய் இருப்பதற்கான வாய்ப்பு, வெளிநாடு சுற்றுலா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு, ஆன்மீக சுற்றுலாவோ சந்தோஷத்துக்காகவும்
போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு உறுதியாக கிரகங்கள் கொடுக்குது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தனுசு ராசி. தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள், அந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் வெளிநாடு யோகத்தை குரு பகவான் அற்புதமாக கொடுக்கார். இருக்கிற இடத்த விட்டு வேற நாடு போ, நீங்கள் கஷ்டப்படாத, நீ இவங்களுக்காக உழைச்சது போதும், இவங்களுக்காக நீ போராடினது போதும் சொல்லி நம்முடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து தர போகிறார். அதுக்கு அடுத்தபடியாக யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்முடைய கும்பராசி என்பவர்கள். பலவிதமான குழப்பத்தில் பலவிதமான இன்னல்களை என்னடா வாழ்கிறோம் வாழ்க்கைன்னு வாழக்கூடிய நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக இவங்களுடைய 12ஆம் இடத்த மகர ராசியை பார்க்கலாம். இவங்களுக்கு உறுதியாக வெளிநாடு யோகம், வெளிநாடு மூலமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் சூப்பராக இருக்கு. ஓகே, கண்டிப்பாக வந்துட்டு இந்த குரு பயிற்சி வந்து அள்ளி கொடுக்க போகிறார் அப்படிங்கிறதுல கடுகளவும் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியானது நம்ம பார்த்துட்டு இருக்கிற சன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.